ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கிட்டே ஏன் கோமதி இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்க, நீங்கள் பண்ணுறது இப்போலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு 3 வரையும் தூக்குறாங்க. எதுக்குப்பா இப்படி தூக்குறேன்னு சொல்லி கேட்டால், எதுக்கெடுத்தாலும் நீ தங்கமயில்னு சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது பொசசிவ்னஸ் கோமதி நமக்கு பொங்கி வெளியுதேன்னு சொல்லி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்க டைமில் சரி இவங்க ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ராஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக? நம்ம காதல் மன்னன் கதிருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கதிர் என்ட்ரியே ஆகலைங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உடனே இருந்துட்டு பழனி கேட்குறாரு, என்னாச்சுமா தூங்கலையான்னு சொல்லி கேட்க, கதிர் இன்னும் வரலன்னு சொல்லிட்டாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம பாண்டியன் இருக்காரே, எப்படி தான் மூக்கு வேர்க்கும்னு தெரியல, வெளியில் வந்து என்னடா லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா வெளியில் திணையில் படுக்கணுங்கிறாரு. யோ பொறுப்பாக ஒரு பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரதுக்கலாமா இப்படி சண்டை பிடிப்பா, என்னப்பா இப்படி இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவர் வழக்கம் போல திட்ட தான் ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு விடு, அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ராஜு கொண்டு வந்து ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்குறாங்க, வேற லெவலில் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா மனசுக்குள்ளே காதல் மலருது நம்ம கதிருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் விடுதுங்க. விடுஞ்சோடனே இவங்க ஜிம்முக்கு தான் போக விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு 2 எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பாடி பில்டர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, நம்ம குமார் இருக்காரு, வெளியே வந்து நின்று இங்கே அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத கண்ணான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்னது யாரு, நம்ம ராஜியும் நம்ம மீனாவும். வந்தோடனே ஜர்க்காய் உள்ளே போனாரு பாரு, புரண்டை இழுத்தவர், என்னடா திடீர்னு உள்ளே போயிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் உங்களை பார்த்து ஏன் பயந்து போனாருன்னு சொல்லி கேட்க, விஷயம் தெரிஞ்சா நீ கோவத்தில் கொந்தளிச்சிருவேங்கிறது தெரியும், அதனால இவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம செந்திலும் கதிரும் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச 2 பொண்ணுகளுமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் சீரியலில் மட்டும்தான்ப்பா கேட்கறது முடியுது, ரியல் லைஃப்பில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எந்த போர்ஷன் தான் எந்த பொண்டாட்டி கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்